வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது நடக்குமா? நடக்காதா? நீங்க ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய தொழில், அதாவது உங்களுடைய ஜாப், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் ஜாப், உங்களோட மேரேஜ், உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஸ்டடீஸ், உங்களோட ஹெல்த், உங்களோட ஃபேமிலி மேட்டர்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்ல ஒரு டிராவல் பண்ணணும், ஓவர்சீல ஒரு விசா வேணும், அண்ட் உங்களுடைய பிசினஸ் பிளான் எதுவா இருந்தாலுமே நீங்க நினைக்கிறது நடக்குமா? நடக்காதா? அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு தடை வருது. ஒரே அப்ஸ்டக்கிள்ஸா இருக்கு. நாங்க ரொம்ப வேதனைப்படுறோம். இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் ரெமெடி? என்ன பண்ணா இத சால்வ் பண்ணலாம்? எப்படி இந்த பாசிட்டிவ் லக்க என்ஹான்ஸ் பண்ணலாம்? அந்த பத்தின ஒரு வீடியோ தான் குடுக்குறேன். இது ரொம்ப ஷார்ட் வீடியோ. 2லிருந்து 3 நிமிஷம் தான் இருக்கும். சிம்பிள் ரெமெடிஸ் குடுக்குறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அழகா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா இந்த மாற்றம் வரும்னு நான் நம்புறேன். ட்ரை பண்ணி பாருங்க. துலாம் ராசி. துலாம் ராசி இப்போ 3 நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம். பாதம் 3, 4. சுவாதி நட்சத்திரம். விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3 பாதங்கள் மட்டும் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்துடைய மனநிலை என்ன? 10ல் குரு. சித்திரை பொதுவாகவே கோபம், ஆக்ரோஷம், நிறைய எமோஷனல் டைப். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குது. ப்ரொஃபஷனில், பொசிஷனில், ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸில், இன்கம் கமிட்மெண்ட்ஸில். ஏதாவது ஒரு பெட்டர் ஆகிடாதா, இது மாறிடாதா, அது மாறிடாதா, இது நடத்துறாதா, அது நடா ஒரு போராட்டம். மனநிலை அப்படி இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்குமா? நம்மளை கௌரவிப்பாங்களா? நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அடுத்து சுவாதி நட்சத்திரம். அதிர்ஷ்டம் எங்கேருந்து வரப்போகுது நம்மளுக்கு? அதிர்ஷ்டம் எப்போ வரும்? இப்போ வந்துருமா? நாளைக்கு வந்துருமா? இந்த அதிர்ஷ்டம் வரவே இல்லையே. நம்ம ரொம்ப நாளாக காத்துட்ருக்குமே. சனி தசை வரப்போதே. அதிர்ஷ்டம் இல்லைனா கூட பரவாயில்ல. துரதிருஷ்டமாக இல்லாமல் தான் சரி. வலியோடு வேதனையும் இல்லாமல் தான் சரி. பட் நமக்கு என்னென்னா சோதனை மேலே சோதனையாக இருக்கே அப்படின்றது இந்த சுவாதி இந்த பக்கம். இன்னொரு பக்கம் விசாகம். விசாகம் எல்லாமே கரெக்டாக போனாலும் கூட நம்மளை பிடிச்சி எங்கேயாவது ஒரு குறை சொல்லி இழுத்து அவமானப்படுத்தி நமக்கு தேவையானதை பூரணமாக பூர்த்தி பண்ணாமல் வெறும். அதாவது இந்த விசாக நட்சத்திரம் மைனஸ் என்ன, ஒரு பேஸ் இல்லாமல் எல்லாமே கிடைக்குது. ஆனால் ஒரு பேஸ் இல்லையே. அங்கேருந்து அடுத்த லெவலுக்கு போக முடியாத ஒரு பேஸ் இல்லாமல் நம்ம அந்தரத்தில் தொங்குற மாதிரியே இருக்கே. இது விசாகத்துடைய ஒரு போராட்டம். இப்படி தான் அரையும் குறையுமா, அங்கும் இங்குமா, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல், நிலை இல்லாமல் ஒரு மனநிலையோடு இந்த துலாம் ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் போராடிட்டு இருக்கு. இது உங்களுடைய மனநிலை. என்ன ரெமெடி? எங்கேயாவது ஏதாவது நெகட்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது, இந்த பக்கம் ராகு. ராகு 5th ஹவுஸில். இந்த 5th ஹவுஸ் அப்படிங்கிறது மனதை குழப்பம் செய்து பலவிதமான கருத்துக்கள் பல பேரிடத்துலேருந்து கேட்டு தன்னைத்தானே குழப்பிக்கொண்டு வாழ்வது தான் ராகுடைய 5th ஹவுஸ். அப்படின்னா 5னா என்னென்னா உங்கள் மனம். உங்கள் மனசில் நீங்களாக ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட், நீங்களாக ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட். இப்படி தான் இருக்குமோ, அப்படி தான் இருக்குமோ, இதுவாக நடந்திருக்குமா, இது அதுவாக இருந்திருக்குமா, இவங்க இப்படி நினச்சிருப்பாங்களா, அவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களா, இந்த வேலை இப்படி தான் போகுமா, இந்த எதிர்காலம் இப்படி தான் போகுமா, இந்த திருமண வாழ்க்கை இப்படி தான் நடக்குமா, நமக்கு இப்படி தான் நோய் தொடர்ந்து வருமா, அப்படிங்கிற மாதிரி நீங்களாக ஒன்றை குழப்பிக்கிட்டீங்க. அதுக்குண்டான சரியான நபரோட ஆலோசனையை கேட்காம, அவங்கள கன்சல்ட் பண்ணாமல், அவங்கள பின்பற்றாமல், அவங்க அட்வைஸை கேட்காம, எதையுமே கவனிக்காமல், செல்ஃபாக நீங்களே கேர் எடுத்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறதுனால வரக்கூடிய விளைவுகள் இந்த ராகு கொடுக்குறது. முதல்ல இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வரணும். அடுத்தது குரு 10ல் குரு வந்தாலே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று பதவி இறக்கம், இல்லை பதவி ஏற்றம். இது பதவியில் மாற்றம். பதவியில் மாற்றம் முன்னேற்றமாகவும் சில பேருக்கு அமையும், சில பேருக்கு அது பதவி இறக்கம்னு சொல்லுவாங்க. பட் ஸ்மார்ட்டாக இருந்தீங்க, ஏன்னா உங்களுக்கு 6ல் சனி, இது பெரிய ப்ளஸ்ஸு. இந்த சமயத்தில் உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களை எதிர்த்து போட்டியிடுறவங்க, உங்களை எதிரியாக நினைக்கிறவங்க, உங்களை வேண்டாம்னு நினைக்கிறவங்க, உங்களை உதாசீனப்படுத்துகிறவங்க, இவங்களாம் நீங்கள் ஜெயிக்கிற காலம்தான் இந்த சனி 6ல் இருக்கக்கூடியது. ஸோ அதோடைய ப்ளஸ்ஸை புரிஞ்சுங்க. நீங்களாக ஒரு வம்புக்கோ, சண்டைக்கோ, பிரச்சனைக்கோ, ஒரு போட்டிக்கோ, ஒரு 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 பொறாமையான இடத்துக்கோ நீங்கள் போய் ஒரு போட்டி போட வேண்டாம், கன்ஃப்ரண்ட் பண்ண வேண்டாம். ஆனால் உங்களுக்கு தானாக அமைஞ்சதுன்னா வெற்றி உங்கள் பக்கம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஏன்னா குருவுடைய பார்வை அந்த மாதிரி இருக்குது, அதோட பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன நான் சொல்ல வரேன்னா, இந்த மனநிலை மாற்றத்தை நோக்கி இருக்குது, குழப்பங்களை நோக்கி இருக்குது, எதிர்ப்பை நோக்கி இருக்குது. ஆனால் நான் சொல்ல வர விஷயம், செல்ஃப் கிளாரிட்டி இருந்ததுன்னா, உங்களுக்கு செல்ஃபாகவே ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா, நீங்கள் தன்னைத்தானே உணர ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்களாக செல்ஃபாக அசஸ் பண்ணாமல் அதை ஒரு ஆலோசனை பெற்று ஒரு சரியான நபரோட கைடன்ஸை கேட்டிங்கன்னா, ஈஸியாக ஒரு பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக நீங்கள் முன்னேற முடியும், ஃபைனான்ஷியலாகவும் பெட்டராக இருக்க முடியும், ஃபேமிலி லைஃப்லையும் பெட்டராக இருக்க முடியும், டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நினைக்கிற விஷயங்களை அச்சீவும் பண்ண முடியும், அண்ட் நல்ல செய்திகள் உங்கள் காதுக்கு விழும். அதை விட நல்ல உறவுகள் உங்களுக்கு பாலமாக அமையக்கூடிய காலமாக மாறிடும். இது எல்லாமே நீங்கள் எப்படி உங்களை யோசிக்கிறீங்கிறத பொறுத்து தான் முதல் ரெமெடி. அண்ட் செகண்ட் திங், ப்ராக்டிக்கலாக இதை நான் சொல்லிட்டேன். ஸ்பிரிச்சுவலாக இதுக்கு ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணலாமா? ஏன்னா அந்த ராகு என்ன தான் சொன்னாலும் என் மனசில் ஏதோ ஒரு
இனம் புரியாத கவலை, இனம் புரியாத போராட்டம், ஒரு பயம் இருக்குது. அதை நான் எப்படி சரி பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். கும்பத்தில் வந்து ராகு இருக்குது, சனி 6ஆம் இடத்துல மீனம், குரு தான் இப்போ உச்சத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் துலாம் ஒன்றுமே இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாக நீங்கள் ஒரு மந்த்லி பண்ணால் ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் உங்கள் எடைக்கு எடை, உங்கள் வெயிட் என்னவோ அதுக்கு சமமான எடையில் ஏதாவது ஒரு டொனேஷன்ஸ், சேரிட்டி, தானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்கு கொடுத்தா பெட்டர்? ராகுவுடைய இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா மனநலம் பாதிக்கப்பட்ட அல்லது ஏழைகளாக இருக்கக்கூடிய கைவிடப்பட்ட நபர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய சாபம் தோஷம் நிவர்த்தி ஆகும். ப்ரேயர்ஸில் எப்போவுமே துலாம் தி பெஸ்ட்டு. ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கிற பெருமாள் தான் தி பெஸ்ட் டெய்டி. வர்ஷிப் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராக்டிக்கலாக இதை ஹேண்டில் பண்ணி பாருங்கள். ரிசல்ட்ஸ் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது நான் வந்து ஒரு பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்வில் நடக்கக்கூடிய டிரான்சிட்டை அப்சர்வ் பண்ணி தான் நான் ஒரு ப்ரிடிக்ஷனாக கொடுத்துருக்கேன். இது 100% உங்களுடைய பர்சனல் சார்ட்டோட பொருந்துமான்னு கேட்டால் எனக்கு அதால் பதில் சொல்ல முடியாது. பட் ஜென்ரலாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டிப்ஸை தான் கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க, ரிசல்ட் வரும். இதையும் கடந்து உங்களோட பர்சனல் சார்ட்டில் என்ன தசா புக்தி நடக்குது, அந்த ராசியும் கடந்து என்ன லக்னத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் எந்த பர்டிகுலர் பிளானட் வந்து எல்லா நெகட்டிவும், எல்லா தடையும், எல்லா குழப்பத்தையும் எது பண்ணிட்டு இருக்கு? ராகு பண்ணிட்டு இருக்கா, சனி பண்ணிட்டு இருக்கா, செவ்வாய் பண்ணிட்டு இருக்கா, இல்லை குருவே கூட நெகட்டிவாக இருக்கா, இல்லை சுக்கிரன் வந்து வீக்காக இருக்கா, எது பர்டிகுலராக உங்களுக்கு வந்து உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும், நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும், சில பேருக்கு மல்டிபிள் பிளான், சில பேர் சிங்கிள் பிளான், எது உங்களுக்கு தடை செய்யுதுன்னு கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்குள்ள ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸை வந்து பெட்டராக நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்கள் பர்த் சார்ட்டோட இந்த கரண்ட் டிரான்சிஷனை வந்து நீங்கள் வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி உங்கள் சார்ட்டை அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரிசல்ட்ஸ் வரும்ன்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, சர்வீஸ் இதை கடந்து உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கலாக கன்சல்டிங் சர்வீஸ் ஆன்லைனில் தேவைப்படுது. டேரெக்டாக நான் மீட் பண்ணுவோம். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஎஸ்ல இருந்தாலும் சரி, ஆஸ்திரேலியா இல்லை யூரோப் இல்லை யுஏஇ இல்லை ஜெர்மனி, எந்த கண்ட்ரியில் நீங்கள் இருந்தாலுமே நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். எங்களுடைய டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த டிஸ்பிளே தெரிகிற நம்பர்ஸ் வந்து எங்களுடைய டீமோட நம்பர்ஸ். ஸோ www.lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். என்னோட பேர் சங்கர் நாராயண், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன். எங்களால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.